முத்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, முத்து ரொம்பவே பாவம். ஏன்னா இப்போ அவரோட லைஃப்ல நடந்த விஷயங்களை தான் மீனா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவரும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தாங்க, பாட்டிக்கும் இவருக்கும் எப்படி பாண்டிங் வந்தது அண்ட் அது போக விஜயா எதற்காக இவரை பார்க்கறதுக்காக வரல அப்படின்றது எல்லா கதையும் இன்னைக்கு எபிசோட்ல சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கிட்டத்தட்ட 1-2 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது முத்துவோட வாழ்க்கையில என்ன நடந்தது, எதற்காக அவர் சீர்திருத்த பள்ளிக்கு போனாரு அப்படின்ற கதை தான் கொண்டு போக போறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ முதல்ல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இனி அடுத்த வீடியோல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா விஜயா முத்து இவங்க 2 பேருக்கும் இடையில கேப் எப்படியெல்லாம் விழுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காரணம் யார் அப்படின்னா மனோஜ் தான். மனோஜ் தாங்க இதுல இடையில இருந்து சூப்பரா வேலை பார்த்திருக்காரு. முத்து கிட்ட வந்து அம்மா பேசக்கூடாது அப்படின்றதுக்காகவே இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா முத்து போன் பண்ணும்போது எனக்கு வந்து எக்ஸாம் இருக்கு, எனக்கு வந்து படிக்கணும், நீ வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ஃபோர்ஸ் பண்றாரு. விஜயாவுக்கு ஆரம்பத்துல முத்து மேல அன்பு இருக்குது. ஸோ அன்பு இல்லாம அப்படின்னு சொல்லல, அன்பு இருந்திருக்குது. இது எல்லாத்தையும் மனோஜ் கொஞ்சம் கொஞ்சமா ஒளிச்சு கட்டிட்டார் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்னைக்கு எபிசோட் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 வருஷம் கடந்து போகுது. இப்படியே 6 வருஷம் கடந்து போகுது. முத்து அதே ஊர்ல வளர்றாரு, அங்க இருக்கிற பசங்க கூட விளையாடுறாரு, அப்புறம் அங்க இருந்து ஊருக்குள்ள எல்லாம் சுத்துறது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுறாங்க. 6 வருஷம் முடிஞ்சோடனே விஜயா போய் அந்த சாமியார்ட்ட கேக்குறாங்க, சாமி இந்த மாதிரி 6 வருஷம் சொன்னீங்க, 6 வருஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ என் பையனை கூட்டு வந்து என் கூட வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி விஜயா கேக்குறாங்க. அப்ப அந்த சாமியார் வந்து ஓகேமா 6 வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, தாராளமா உங்க பையனை கூட்டு வந்து கூட வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதான் சாமியை வரம் கொடுத்துருச்சு. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாட்டியை பார்க்கறதுக்காக அண்ணாமலை கூப்பிட்டு விஜயா அங்க போறாங்க. சோ அங்க முத்து இருந்துகிட்டு நான் வரமாட்டேன், நான் இங்கே இருந்துக்கிறேன், நீனா என்ன ஒரு தடவை கூட பார்க்க வரல, அப்புறம் இப்ப எதுக்கு என்ன கூப்பிட வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறாரு. இது விஜயாவுக்கு மேலும் கோவத்தை ஏற்படுத்துது. 6 வருஷம் வரைக்கும் வரக்கூடாது அப்படின்றது ஒரு சாமியார் சொன்னாரு அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. முத்து வந்து கேட்க மாட்டேங்கிறாரு. இல்ல நான் வரமாட்டேன், நான் இங்கதான் இருக்க போறேன், எனக்கு பாட்டி கூட இருக்கிறதா பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு சொல்றாரு. அதை விஜயா எதையுமே கேட்கல. நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. முத்து வரல அப்படின்னு ஒரு கட்டத்துல வந்து முத்துவை பிடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் போய் ரொம்ப சோகமா இருக்காரு. கிராமத்தில் ரொம்ப ஜாலியா இருந்த மனுஷன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. மனோஜும் ஒழுங்கா பேசுறது கிடையாது. அவன் செய்யற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா இவரை இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்கும். ஏதோ அவன் வந்து சிட்டில இருக்கிற மாதிரியும் இவர் வந்து கிராமத்துல இருந்து வந்த ஒரு மாதிரியும் அவன் பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப இரிட்டேட் பண்ற மாதிரியே இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா முத்துவுக்கு அந்த வீட்டில் இருக்கிறதே பிடிக்கல. அண்ட் பாட்டிக்கு ஃபோன் பண்ணி பாட்டி என்னை கூட்டு போயிருங்க பாட்டி, என்னால் முடியல பாட்டி அப்படின்றது எவ்வளவோ சொல்றாரு. பட் விஜயா அனுப்புனா தானே முடியும், விஜயா வந்து அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவத்தில் தட்டை உடைக்கிறது என்ன, சாப்பாடை தூக்கி போடுறது என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண விஜயாவுக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுது. ஸோ இப்படி தாங்க விஜயா முத்து இவங்க 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கேப் விழுகுது. இதை மனோஜ் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஊதி விட்டு பெருசாக்கி எல்லாத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு. மனோஜ் தாங்க இதுல முக்கியமான கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்திலிருந்தே குழந்தையில இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா மனோஜ் கிரிமினலா தான் இருந்திருக்காரு. ஏன்னா அவங்க அம்மாவோட பாசம் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்றதுல உறுதியா இருந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் கிடைக்கணும் அப்படின்றதுல ரொம்ப உறுதியா இருந்திருக்காரு. சோ அதுல தாங்க மனோஜ் அண்ட் முத்து இவங்க 2 பேருக்கும் இடையில பிரச்சனை ஆரம்பிச்சதே அங்க இருந்து தான். பார்க்கலாம் இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.